மிக்ஸியில் கொஞ்சமாக உப்பு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே நீங்களே ஷாக் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு வீடியோவில் வந்து பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து வினிகர் தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட வினிகர் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா லெமன் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பாதி லெமனை வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வினேகர் கூட பேக்கிங் சோடா சேர்த்தோன்னே நல்லா வந்து பொங்கி வரும். அதை நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே அடுத்து நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட்டு, உப்பு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உப்பு சேர்க்கும் போது நல்லா வந்து க்ளீன் பண்ணி நமக்கு கொடுக்கும். இது கூடவே வந்து நமக்கு தேவையான அளவு ஷாம்பு, ஒரு பாதி அளவு வந்து ஷாம்பு வந்து இது கூட சேர்த்துக்காங்க. நம்ம ஃபுல்லாக சேர்த்துற தேவையில்ல. ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து நுரை வரும். அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு பாதி ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னாவே வந்து சூப்பராக வந்து நமக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து சூப்பரான ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கான லிக்விட் சொல்யூஷன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டு மிக்ஸி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே தெரியும். உள்ளெல்லாம் நம்ம மிக்ஸி சார் சேர்த்து அரைக்கும் போது அதில் அப்படியே வழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்கு சேர்ந்து 4 போக்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து வந்துடும். அதை நம்ம வந்து சூப்பராக வந்து இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சைடெல்லாம் பார்த்திங்கன்னாவே நிறைய அழுக்கு இருக்குது. நம்ம கைப்பிடிலாம் வச்சு வந்து யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சைடு வந்து நிறைய அழுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கும்போது வந்து அந்தளவு நமக்கு தெரியாது. நம்ம டெய்லி வந்து மிக்ஸி யூஸ் பண்ணுறதுனால அப்படியே நம்ம வந்து கை பட்டு பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸியோட கலரே நல்ல ஒரு டல்லான ஒரு கலராக ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஒயிட்டாக இருக்கிறதுனால வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்னஸாகவும் இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் எல்லோ படிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வேஸ்ட்டு ஸ்க்ரப்பர் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு, அதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கிளாத் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடெலாம் அந்த ஓட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழுக்கு சேர்ந்து, ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து மசாலா சட்னி இதெல்லாம் மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையில் அப்படியே வழிஞ்சு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம மிக்ஸியை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்து மிக்ஸியை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வினேகர், பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து முக்கியமான பொருள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது கூட வந்து ஷாம்பும் சேர்த்துருக்கோம். ஷாம்பு அதிகமாக நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஷாம்பு வந்து கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் பேக்கிங் சோடா, வினேகர் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம எல்லாமே மிக்ஸி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த கேபிளையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து அதை கலட்டும் போதுமே நம்ம ஒவ்வொரு டைம் கையை வைக்கும் போது அது ஒரு மாதிரி வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஒயர் ஃபுல்லாகவே. அதையும் வந்து இந்த சொல்யூஷன் வச்சே வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 டைம் நம்ம வந்து பிழிஞ்சு தொடச்சி எடுக்கும்போது நல்லா பளிச்சின்னு பளபளப்பாக நல்லா புதுசு மாதிரியே இருக்கும் நம்ம மிக்ஸி. நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு 10 நாள் அப்படி இல்லைனா ஒரு 15 நாளைக்கு ஒரு டைமாவது நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி வந்து நம்ம மிக்ஸி வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைஃபும் நமக்கு வந்து வரும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா வருஷமே வந்து மிக்ஸி மாற்றிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து உள்ளே வந்து தண்ணி வந்து அந்த ஹோல் வழியாக உள்ளே போயிட்டு மோட்ரு வந்து ரிப்பேர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அந்த மிக்ஸியை வந்து நம்ம பார்த்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக வந்து தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மிக்ஸியை நல்லா கமுத்து வச்சு வெயிலில் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிட்டோம் அப்படின்னாவே இந்த பிரச்சனை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1 டைம் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி இல்லை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எந்தளவு வந்து அழுக்கு வந்துருக்கு பாருங்கள். இன்னொரு டைமும் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே ஊற்றிட்டு நம்ம இன்னொரு டைம் வந்து தண்ணி பிடிச்சி நல்லா நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா மிக்ஸி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னொரு டைம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேனை போட்டுவிட்டு நல்லா காய வச்சிடலாம். அப்படி இல்லைனா வந்து லைட்டாக வந்து நம்ம வெயிலில் வந்து வச்சு எடுத்தோம் அப்படின்னாவே வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு காஞ்சிரும். கண்டிப்பாக வந்து அந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக கடையெல்லாம் போய்ட்டு நம்ம சொல்யூஷன்லாம் வாங்கி அதிகமான காசு கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸிலே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். இப்போ வந்து கேபிள் பார்த்திங்கன்னா அங்கங்கே அப்படியே வந்து தொங்கிட்டு இருக்கு பாருங்கள். இதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேபிளை வந்து நம்ம அழகாக வந்து சுருட்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வந்து நார்மலாக வந்து நம்ம ஹேருக்கெலாம் வந்து கிளிப்பு போடும் இல்லையா, அந்த கிளிப்பு வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து ஏதாவது பழசாக போயிடுச்சு அப்படின்னு வச்சுருந்தீங்க
இந்த மிக்ஸியோட ஒயருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அது அடிக்கடி வந்து கீழே விழுந்து அது தேஞ்சு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி லப்பர் பேண்ட் வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா கிளிப் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ சூப்பராக சேஃபாக இருக்குது பாருங்கள். இப்போ மிக்ஸியை வைக்கிறதுக்கு நம்ம நார்மலாக கீழே கவுண்டர் டாப் மேலேயே வந்து வைக்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டு பிளேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது மேலே வைக்கும் போது நம்ம ஏதாவது மசாலா பொருள், சட்னி, தேங்காய் இதெல்லாம் அரைக்கும் போது கீழே வழிஞ்சி ஊற்றாமல் இந்த மாதிரி பிளேட்டை வச்சுக்கலாம். அந்த பிளேட்டை எடுத்து அப்படியே நம்ம வாஷ் பேஷனில் ஊற்றிட்டு பிளேட்டை மட்டும் நம்ம வாஷ் பண்ணாவே வந்து ஈஸியாக இருக்கும். இதுவே நம்ம டேரெக்டாக வந்து கவுண்டர் டாப் மேலேயே வச்சு மிக்ஸி அரைச்சோம் அப்படின்னா அப்படியே வளைஞ்சு கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே வந்து வழிஞ்சு ஓடிடும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து பெரிய வேலையாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சுட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் தம்பியோட டிஷர்ட் தான் நான் பழைய டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் பெரட்டி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி கழுத்து சைடில் நல்லா சுருட்டி இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டு நம்ம மிக்ஸிக்கு வந்து அழகாக வந்து நம்ம வந்து இதை வந்து கவர் மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நம்ம மிக்ஸி கவர்லாம் வந்து கடையில் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து டிஷர்ட் தேவையில்லாத டிஷர்ட் இருந்தாலும் நம்ம வந்து சூப்பராக வந்து கவர் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு எந்த விதமான பூச்சி, பல்லி, கரப்பாம்பூச்சி இந்த தொந்தரவுலாம் இருக்காது. இந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்படியே இளைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, தூசியும் நமக்கு வந்து படியாது. அடிக்கடி க்ளீன் பண்ணுற பிரச்சனையும் இருக்காது. ஒன் டைம் நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தொடச்சி இந்த மாதிரி பிளேட் மேலே கவர் வச்சு அழகாக போட்டு விட்டோம் அப்படின்னாவே வந்து சூப்பராக இருக்கும் மிக்ஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணும்போது அதோட பிளேடு வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும், அரைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு போய் கடையிலலாம் கொடுத்து வந்து அதை வந்து சரி பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கல்லுப்பு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த மிக்ஸி ஜார் உள்ள போட்டு நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாவே மிக்ஸி பிளேடு நல்லா ஷார்ப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.